ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊருமே ஊட்டி கொடைக்கானலாக மாறிடுச்சு. கேரளாவும் சரி, தமிழ்நாடும் சரி, எல்லாமே அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் திருவனந்தபுரத்துலேயே நல்ல மழை. காலையில் தான் ஊர்லேருந்து வந்தோம். சரி, அங்கே தான் மழை பெய்யுதுன்னு பார்த்தா இங்கேயும் நல்ல மழை பெஞ்சிச்சு. அதனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு ஒரே ஒரு வாழைக்காய் இருந்துச்சு. அதை வச்சு பஜ்ஜி சுட்டு சூடாக டீ குடிச்சப்போ என்ன ஒரு சுகமாக இருந்தது. இந்த தடவை ஊருக்கு போகையிலேயே மாவு தீர்ந்துருச்சுங்க. அதனால் நேற்று வந்த உடனே மத்தியானம் தான் ஊற வச்சு சாயங்காலமாக அரைச்சி வச்சாச்சு. நீ இந்த கூலிங்க்கு புளிக்குமா என்னமோ தெரியல, இருந்தாலும் அரைச்சி வச்சாச்சு. மாவு இல்லை அப்படின்னா காலையில் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு தாட்டுறதுக்கு பெரிய கஷ்டம். அதனால் கரைச்சி வச்சுட்டேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா நெதிக்குட்டிக்கு நேரமே தூங்கிட்டான். ஏன்னா அது 2-3 நாளாக டயர்டாக இருந்ததுனால அவன் ஒரு 7 மணிக்கே தூங்கிட்டான். அதனால் எனக்கும் மச்சனுக்கு மட்டும் கொஞ்சமாக வெள்ளை ரவை போட்டு உப்புமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். உப்புமாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு உப்புமாவே பிடிக்காது. இப்போ இந்த வெள்ளை ரவை உப்புமாவுக்கு நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.